ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் காரசாரமான கத்தரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. கத்தரிக்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றியிருக்கிறேன். நல்லெண்ணெய் தான் புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வெடித்ததும் வெந்தயம் வெடித்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் ஒரு 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 சைடு கீரி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் மசாலெல்லாம் உள்ளே போய் பிடிக்கும். அதுக்காக அதை ஆட் பண்ணியாச்சு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காயும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கினோடனே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ் வேகணும், அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர தொடங்கிச்சு சைடில் எல்லாம். கத்திரிக்காயும் நமக்கு வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட என்ன பண்ணணுன்னா புளி சேர்க்கணும். கடைசியாக நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உப்பெல்லாம் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்குறோம், இருந்தாலும் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு இடம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நமக்கு இப்போ சூப்பர் டேஸ்ட்டில் காரசாரமான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.